திருச்சிற்றம்பலம். சிவபூஜைக்குரிய மலர்களின் விளக்கம். நமக்கு நிறைய பூ தெரிஞ்சிருந்தாலும் சிவபூஜைக்கு உகந்த பூ என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல கோட்டு பூ வகைகளை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். வன்னி, பலா, எலும்பிச்சை, நாரத்தை, கோங்கு, மந்தாரை, கரு ஊமத்தை, மாவிலங்கை, நொச்சி, பன்னீர், அகில், மாதுளை, அசோகு, பாதிரி, வெள்ளருக்கு, இலந்தை, பலாசு, நுணா, நரவம், புன்னை, விலா, மருது, கொன்றை, நெல்லி, குரா, செருந்தி, பொன்னாவரை, கிழுவை, குருந்து, வில்வம், நாவல். இது எல்லாமே கோட்டுப்பூ வகையை சேர்ந்தவை. ரெண்டாவதா கொடிப்பூ வகை பற்றி பார்க்கலாமா? நாட்டு மல்லிகை, முல்லை, வெற்றிலை, தாலி, கருக்கா கொன்றை, வெண்கா கொன்றை, குறுக்கத்தி, இருவாச்சி, கொகுடி, பிச்சி. இந்த பூக்கள் எல்லாமே கொடிப்பூ வகையை சேர்ந்தது. மூணாவதா நீர்ப்பூ வகை பற்றி பார்க்கலாமா? செந்தாமரை, அதிக இதழில்லாத தாமரை, வெண்தாமரை, செங்கழுநீர், இலோர்பலம், கருநெய்தல், செந்நெய்தல், வெண்ணெய்தல். இதெல்லாம் நீர்ப்பூ வகை. அடுத்ததா நிலப்பூ வகை பற்றி பார்க்கலாமா? பட்டி, நாயுருவி, கண்ணுப்பூ, பச்சை, சிவந்திப்பூ, தும்பை, வெற்றிவேர், மறிக்கொழுந்து, சிவக்கரந்தை, விஷ்ணு கரந்தை, துளசி, செங்கீரை, கரு ஊமத்தை, செம்பரத்தை, கொக்கிரகு, அனிச்சம், நந்தியாவட்டை. இவை எல்லாமே நிலப்பூ வகையை சார்ந்தது. பஞ்சவில்வம் பற்றி பார்க்கலாமா? நொச்சி, விலா, வில்வம், கிழுவை, மாவிலங்கம். இது எல்லாமே பஞ்சவில்வம். அப்புறம் வில்வம் எடுக்கலாகாத நாட்கள், அதாவது வில்வத்தை மரத்திலிருந்து பறிக்கக்கூடாத நாட்கள். மாதப்பிறப்பு, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, சதுர்த்தசி, அமாவாசை, பௌர்ணமி, திங்கள் ஆகிய நாட்களில் வில்வம் எடுக்கலாகாது. வில்வத்தை மரத்திலிருந்து பறிக்கக்கூடாது இந்த நாட்களில் எல்லாம். அடுத்ததா மலர்கள் பூஜைக்கு பயன்படும் கால அளவுகள். தாமரை பூக்கள் 7 நாட்கள், அரளிப்பூ 3 நாட்கள். வாசனை மலர்கள் அகப்படாத போது, அதாவது வாசனை மலர்கள் நமக்கு கிடைக்காத போது பழுப்பு இலைகள், தளிர்களை இறைவனுக்கு சாத்தலாம். வில்வம் 6 மாதங்கள், துளசி 12 மாதங்கள். அடுத்ததா 12 திங்களுக்கும் உரிய சிறப்பு மலர்களை பற்றி பார்க்கலாமா? சித்திரை மாதம் பலாசம், வைகாசி புன்னை, ஆனி வெள்ளருக்கு, ஆடி அரளி, ஆவணி சண்பகம், புரட்டாசி கொன்றை, ஐப்பசி தும்பை, கார்த்திகை கத்ரி, மார்கழி பட்டி, தை தாமரை, மாசி நிலோத்பலம், பங்குனி மல்லிகைப்பூ. தெய்வங்களுக்குரிய மலர்களை பற்றி இப்போ பார்க்கலாமா? எந்தெந்த தெய்வங்களுக்கு என்னென்ன மலர்கள் சிறப்பு வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் வில்வமும் கொன்றையும், விநாயகர் அருகு, திருவாத்தி, முருகனுக்கு கடம்பு, திருமால் முல்லைப்பூ, சரஸ்வதி வெண்டாமரை, உக்கிரமூர்த்திகளுக்கு சிவப்பு மலர்கள், எல்லா தேவர்களுக்கும் கருங்குவளை, சூரியன் தாமரைப்பூ, சோமன் வெள்ளைப்பூ, புதன் பொன்னரளி, பிரகஸ்பதி மஞ்சள் பூ, வெள்ளி வெள்ளைப்பூ, செவ்வாய் சிகப்புப்பூ, சனி நீலம், ராகு புகை, கேது சிவப்பு. பொதுவாக சூரிய பூஜைக்கு சிகப்பு மலர்களை உபயோகப்படுத்தலாம். தெய்வங்களுக்கு ஆகாத மலர்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு தாழம்பூ ஆகாது, பிரம்மனுக்கு தும்பைப்பூ ஆகாது, துர்க்கைக்கு அருகம்புல் ஆகாது, சூரியனுக்கோ வில்வம் ஆகாது, விநாயகருக்கு துளசி ஆகாது, திருமாலுக்கு நந்தியாவர்த்தம் ஆகாது, உமையன்னைக்கு நெல்லி ஆகாது. நின்மாலியம் ஆகியும் மேலும் பூஜிக்க உரியவை. அதாவது ஒரு முறை பூஜித்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் எடுத்து பூஜை பண்ணுற பூக்கள். ஒரு முறை அர்ச்சித்த துளசி, வில்வம், கரு ஊமத்தை, நிலோத்பலம் ஆகியவற்றை பொன் மலரை போலவே கழுவிட்டு திரும்பவும் இறைவனுக்கு சாத்தலாம். பாவம் அகற்றும் மலர்களை பற்றி இப்போ பார்க்கலாம். பலாசம்பூ களவு போன பொருள் கிடைக்க உதவும். எள்ளுப்பூ பிரம்மஹஸ்தி தோஷத்தை போக்க உதவும். கொன்றைப்பூ அறியாமல் செய்த கொலைப்பாவத்தை தீர்க்கும். வெள்ளைப்பூ
பிறர் மனைவிக்கு இழைத்த குற்றத்தை தீர்க்கும். கத்தரிப்பூ நோய் நீங்கும். நீலோர்பலம் கொடிய வார்த்தையால் வரும் துன்பம் நீங்கள். துளசி நினைத்தது கைகூடல். தும்பைப்பூ பசுவதை. பூஜைக்கு ஆகாத மலர்களை பற்றி இப்போ பார்க்கலாமா? எடுத்த பின் மலர்ந்த பூ, அதாவது சாமிக்கு மொட்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணக்கூடாது, பூத்த பூவை தான் பூஜை பண்ணணுமா. பழம்பூ எரு கிளையிலும் ஆமண கிளையிலும் கட்டி வைத்த பூ, கட்டிய ஆடையிலும் கையிலும் வைத்த பூக்கள். அது நாம் போட்டிருக்க ஆடையிலேயே பூ பறித்து வச்சுட்டு அப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாதான். ஒரு பாத்திரத்தில் தான் பூவை பறித்து அந்த பூவை தான் பூஜைக்கு உபயோகப்படுத்தணுமா. கீழே உதிர்ந்த பூக்கள், இடுப்புகளின் கீழே உள்ள உறுப்புகளில் பட்ட பூக்கள், புழுக்கடி பூக்கள், சிலந்தி பறவைகளின் எச்சம் பட்ட பூக்கள், மயிர்பட்ட பூக்கள், இரவில் எடுத்த பூக்கள், நீரில் மூழ்கிய பூக்கள், அசுத்தரால் எடுக்கப்பெற்ற பூக்கள் பூஜைக்கு ஆகாதவைகளாகும். பயன் தரும் மலர்களை பற்றி இப்போ பார்க்கலாமா? அம்பிகைக்கு உகந்த மலர் பாதிரிப்பூ, நல்ல மனைவி கிடைப்பாள். பலாச மலர் அணிகள் பல அடைவார். தாழம்பூ சிவிக்கை முதலிய பெருமைகளை அடைவர். முல்லைப்பூ சிறந்த பதவி கிடைக்கும். மாதுளம்பூ எல்லோருடைய கருணையையும் பெறுவர். தாமரைப்பூ பகை நீங்க பெறுவர். புஷ்பதானத்தை பற்றி பார்க்கலாம். நறுமணமுள்ள மலர்கள் அச்சதைகளை அஞ்சலியாக கொண்டு இறைவன் திருவடியில் சாத்தல். அஷ்ட புஷ்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 8 வகை மலர்கள்: புன்னை, வெள்ளெருக்கு, சண்பகம், நந்தியாவர்த்தம், நிலோத்பலம், பாதிரி, அலரி, செந்தாமரை. கொல்லாமை, அடக்கம், பொறுமை, அன்பு, தியானம், தவம், சத்தியம், அறிவு என் குணங்களாகிய மலர்கள். கிள்ளு பத்திரமாக பயன்பெறுபவை, அதாவது பூவை கிள்ளி சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது. கிழுவை, வெள்ளொச்சி, வன்னி, நுணா இவற்றை கிள்ளும் ஒளி வெளிவர வேண்டும். இடக்கையினால் பத்திரத்தின் மேல்பாகத்தை பற்றி வலக்கை அணிவிரலாலும் பெருவிரலாலும் யானைக்கண் அளவில் கிள்ளி அர்ச்சித்தல் முறை. இவ்விதிகள் சிவபூஜை அகவல் ஆசிரியராகிய கமலை ஞான பிரகாசரால் அருளப்பெற்ற புஷ்ப விதிப்படி காணப்பெறுவது 16ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில். 8 வகை மலர் சாத்தப்படும் இடங்களும் மந்திரங்களும்: வில்வம், கண்டம், சிவஞான மந்திரம். தாமரை, முகம், சிவமூர்த்தியே நம. எருக்கம்பூ, திருமுடி, மூல மந்திரம். நந்தியாவர்த்தம், மார்பு, இருதய மந்திரம். பாதிரி, உந்தி, சிரசாய நம. அலரி, அரைப்பகுதி, கவச மந்திரம். சண்பகம், முழந்தாள், சிகா மந்திரம். நீலம், பாதம், அஸ்திர மந்திரம். திருச்சிற்றம்பலம்.